டெல்லி சென்றுள்ள பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று மாலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மீண்டும் சந்திக்க உள்ளார். டெல்லி பாஜக மேலிடத்துடன் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியேறினார். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுக கூட்டணியை வீழ்த்த வலுவான அணியை அமைக்க பாஜக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த மீண்டும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை சேர்க்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தை டெல்லிக்கு அழைத்து அமித்ஷா சந்தித்தார். அதன் பிறகு அண்ணாமலையையும் அமித்ஷா சந்தித்தார். இந்நிலையில் மீண்டும் அண்ணாமலை டெல்லி சென்றுள்ளார். முன்னதாக ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் அண்ணாமலை சந்தித்தார். அவர்கள் கூறிய தகவல்களுடன் அண்ணாமலை டெல்லி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று மாலை 4:30 மணி அளவில் அமித்ஷாவை அண்ணாமலை சந்தித்து தமிழக தேர்தல் நிலவரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளார் என கூறப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி 2 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார். அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக டெல்லி சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மானத்தை மக்களவை சபாநாயகரிடம் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சமர்ப்பித்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் விளக்குத்தூணில் தீபம் ஏற்றும்படி வழக்கு ஒன்றில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. நீதிபதி GR சுவாமிநாதனின் தீர்ப்புக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் மாநிலம் முழுவதும் போராட்டங்களும் நடைபெற்றன. இந்த விவகாரத்தை மக்களவையில் எழுப்பிய திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நீதிபதி GR சுவாமிநாதன் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானம் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மான நோட்டீஸை பிரியங்கா காந்தி, TR பாலு, கனிமொழி, R ராசா, ஜோதிமணி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் சபாநாயகரிடம் வழங்கினர். அதில் நீதிபதி GR சுவாமிநாதனின் நடவடிக்கை பாரபட்சமற்ற தன்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதித்துறையின் மதச்சார்பற்ற செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்மான நோட்டீஸில் 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். புதுச்சேரியில் பாரபட்சமற்ற ஆட்சி நடப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ள தாவேக தலைவர் விஜய் புதுச்சேரியை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் சாடியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பின் முதல் முறையாக புதுச்சேரி உப்பளத்தில் பொதுவெளியில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிக அளவில் கூட்டம் கூடாத வகையில் QR கோடுகளுடன் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்ட நிலையில் நுழைவு அட்டை இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். கூட்டத்திற்கு வருபவர்களை மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் காவல்துறையினர் சோதனை செய்து அனுப்பினர். அப்போது ஒரு நபர் கை துப்பாக்கியுடன் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி எல்லையிலும் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்திய நிலையில் தமிழகத்தில் இருந்து வந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இதனிடையே புதுக்கூட்ட மைதானத்திற்கு வெளியே நுழைவுச்சீட்டு இல்லாமல் காத்திருந்தவர்கள் அத்துமீறி உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பு நிலவியது. மேலும் போதிய அளவில் கூட்டம் சேராததால் அனுமதி அட்டை இல்லாதவர்களையும் அனுமதிக்க கோரி தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒலிவாங்கி மூலம் காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த முதுநிலை கண்காணிப்பாளர் ஈஷா சிங் ஆனந்திடமிருந்து ஒலிவாங்கியை பறித்துக் கொண்டார். அதன் பிறகும் தாவேக நிர்வாகிகள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோபமடைந்த முதுநிலை கண்காணிப்பாளர் ஈஷா சிங் விஜயின் பொதுக்கூட்டத்தால் ஏற்கனவே நிறைய பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இன்று ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் தாவேக கட்சியினர்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கடுமையாக எச்சரித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்ட திடலுக்கு வந்த விஜய் பரப்புரை வாகனத்தில் ஏறி தொண்டர்களை பார்த்து கையசைத்து உற்சாகப்படுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி என்று மத்திய அரசு நினைப்பதாக விமர்சித்தார். ஆனால் நாம் அனைவரும் ஒன்றுதான் என்றும் சொந்தம் என்றும் கூறினார். தமிழகத்தில் எம்ஜிஆரை தவறவிட்டுவிட வேண்டாம் என்று அலர்ட் செய்தது புதுச்சேரிதான் என்றும் விஜய் கூறினார். விஜய்
தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பாராட்டி பேசிய நிலையில் அக்கட்சியுடன் கூட்டணியில் உள்ள பாஜகவை விஜய் கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட 5 மில்கள், பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. தமிழ்நாட்டில் தாவேக்க பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக விஜய் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் கரூரில் அனுமதியின்றியா விஜய் பொதுக்கூட்டம் நடத்தினார் என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் எம்ஜிஆரை அறிமுகம் செய்தது திமுக தான் என்றும் பதிலடி கொடுத்தார். கரூரில் அனுமதி இல்லாமல் நடத்தினாராமா? எனக்கு தெரியவில்லை. கரூரில் அனுமதி வழங்கித்தானே நடத்தினார். காவல்துறையினர் ஆயிரக்கணக்கானோர் அங்கே நின்று பாதுகாப்பு வழங்கினார் அல்லவா? இவருக்கு அனுமதி கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து 12 மணி சாலை போக்குவரத்தை எல்லாம் திசை திருப்பி விட்டு கரூரிலே தமிழக அரசு கொடுத்த அனுமதியின் பேரில் தான் அந்த கூட்டம் அங்கே கூடியது. காலதாமதமாக வந்ததனாலே மயக்கமடைந்து விழுந்தார்கள் என்பதை மறைப்பதற்கு தமிழக மக்களை முட்டாள்கள் என்று எண்ணிக்கொண்டு திமுக அரசு தான் காரணம் என்று உளறி கொண்டிருக்கிறார். எம்ஜிஆரை வந்துட்டு அறிமுகப்படுத்தியது, தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியது புதுச்சேரி மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும் எம்ஜிஆரை புகழ்ந்தும் அவங்க பேசியிருக்காரு. எம்ஜிஆர் திமுக கழகத்தில் ஏறத்தாழ 19 ஆண்டு காலம் திமுக கழக உறுப்பினராக தன்னுடைய திரைப்படங்களிலே கருப்பு சிவப்பு கொடியை பற்றி, அண்ணாவை பற்றி, திமுகவின் கொள்கைகளை பற்றி எல்லாம் பிரச்சாரம் செய்தவர்.